தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஒரு கேமிங் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, நோட் 11s அப்படின்ட்டு. ஆக்சுவலா ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணாங்க, நோட் 11 நோட் 11s அப்படின்ட்டு ரெண்டு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. நம்ம கையில பாத்தீங்க அப்படின்னா நோட் 11s வந்து இருக்கு. இந்த வீடியோல இது உண்மையிலேயே கேமிங்க்கு ஒரு ஒர்த்தான ஃபோனா, அண்ட் இதுல என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு, என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு, அது கூடயே இதனோட அன்பாக்சிங்கும் வந்து பார்க்க போறோம். So இந்த 11s பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வேரியன்ட்ல வருது, 664 8128 அப்படின்ட்டு ரெண்டு வேரியன்ட்ல வந்து வருது. இந்த டைம் Infinix அவங்க பாக்ஸோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. யூசுவலா கிரீன் கலர்ல தான் அனுப்புவாங்க, பட் ஆனா இந்த டைம் பிளாக்ல அமைச்சிருக்காங்க. இது வந்து பார்க்கிறதுக்கு நல்ல பிரீமியமா இருக்கு. ஸோ இப்போ பாக்ஸ்ல என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஃபோன் இருந்தது, அது கூடயே பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருந்தாங்க, டைப் சி கேபிள் இருந்தது, டிரான்ஸ்பரண்ட் ஜெல் கேஸ் கொடுத்துருந்தாங்க, அண்ட் அது கூடயே ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்க ஃப்ரீ ஃபயர் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அஷூர் கிஃப்ட் வந்து இந்த ஸ்கிராட்ச் கார்டு மூலமா நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் மொபைல் ஸ்கிரீனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஸ்கிரீன் கார்டு, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல், வழக்கமா ஒரு இன்வைட் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த Infinix Note 11s போனை பத்தி பார்க்கலாம். இந்த போனை கையில எடுத்த உடனே என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் வந்து பார்க்கிறதுக்கு என்னடா இவ்வளவு பெருசா கொடுத்திருக்கீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் போன் பார்க்கிறதுக்கு ஓரளவுக்கு பிரீமியமா இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் வந்தது. என் கையில இருக்கிறது கிரீன், இது இல்லாம கிரே, அதுக்கப்புறம் பிளாக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த போன் வந்து பெருசா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த போன்ல 6.95 இன்ச் கொண்ட LCD IPS டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுவே ஹாட் 11ல பாத்தீங்க அப்படின்னா AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து LCD டிஸ்ப்ளே தான். கிட்டத்தட்ட 91% வந்து ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த போன்ல 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனோட வேல்யூ வந்து நம்ம அந்த போனை யூஸ் பண்ணும்போதே தெரியுது, அப்படியே வலிக்கிட்டு ஓடுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத்தா இருக்கு. சோ 120 Hz இருக்கிறதுனால அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இந்த ரெஃப்ரெஷ் ரேட்டை நம்ம செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆட்டோலையும் போட்டுக்கலாம், அப்படி இல்லனா 60லயும் வந்து நம்மளால செட் பண்ணிக்க முடியும். சோ நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து மாத்திக்க முடியும். அண்ட் இந்த டிஸ்ப்ளேவை நம்ம இன்டோர் கண்டிஷன்ல யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு அவுட்புட் கிடைக்குது. இதுவே அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டல் ஆகிற மாதிரி இருக்கு, ஓரளவுக்கு ஆவரேஜா தான் இருக்கு. இதுக்கு மேல நீங்க டெம்பர் கிளாஸ்லாம் ஓட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் டல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். மற்றபடி இதனோட வியூவிங் ஆங்கிள், கலர்ஸ், கான்ட்ராஸ்ட் இது எல்லாத்தையுமே வந்து குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. பட்ஜெட் செக்மெண்ட்ல எவ்வளவு பெஸ்டா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு Infinix வந்து பெஸ்டா கொடுத்திருக்காங்க. அடுத்து இதனோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்த்தோம் அப்படின்னா பாட்டம்ல ஒரு 3.5mm ஜாக் வந்து கொடுத்திருக்காங்க, பக்கத்துல மைக் இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க, அதுக்கு பக்கத்துல வந்து ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லும்போது இந்த போன்ல வந்து டியூல் ஸ்பீக்கர் வந்து இருக்கு. சோ நமக்கு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அந்த DTS எஃபெக்ட்ஸ் வந்து நல்லாவே கிடைக்குது. அவுட்புட்டா பார்க்கும்போது அந்த ஸ்பீக்கரோட அவுட்புட்டா பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து போனுக்கு சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதையே வந்து நம்ம ஃபிங்கர் பிரிண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே டைம்ல பவர் பட்டனாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலேயே வால்யூம் கீ வந்து கொடுத்திருக்காங்க. அப்படியே சைடுல பாத்தீங்கன்னா ஒரு சிம் ட்ரே கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நீங்க ரெண்டு சிம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். சோ மேக்ஸிமம் 512 GB வரைக்கும் நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்படியே போனுக்கு டாப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த போனை வந்து ஒரு 13000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போன்ல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொடுக்காதது ஒரு குறையா வந்து நான் பாக்குறேன். இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அப்படின்றது நிறைய பேர் எதிர்பார்க்கிற விஷயமா இருக்கு, பட் ஆனா அதை வந்து Infinix கொடுக்க தவறிட்டாங்க. அடுத்து இந்த போனோட பேட்டரி பத்தி பார்த்தோம் அப்படின்னா இதுல 5000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ற மாதிரி 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த போனை சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரத்துல இந்த போன் வந்து சார்ஜ் ஆயிடுது. அடுத்து இந்த போனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 16 மெகாபிக்சல் பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பேருக்குன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். போட்டோஸ் எடுக்கணும் அப்படின்றதுனால நம்ம எடுத்துக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா நம்ம நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த செல்ஃபிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கொஞ்சம் லோ லைட்டா இருந்தது அப்படின்னா அந்த போட்டோஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அதே மாதிரி பின்னாடி திருப்பி பாத்தீங்க அப்படின்னா கச்ச கச்சன்ட்டு நிறைய கேமராஸ் இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனா ஒரே கேமரா தான் இருக்கு. ஒரு 15 மெகாபிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அப்படியே கீழ வந்து 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் மேக்ரோ சென்சார், இது ரெண்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. மத்தபடி சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா கேமரா கிடையாது, அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டியூல் ஃபிளாஷ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு கச்ச கச்சன்ட்டு நிறைய கேமராஸ் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ஒரு கேமரா தான் இருக்கு. சோ இந்த கேமரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைடுங்க. இந்த பட்ஜெட்க்கு உண்மையா சாட்டிஸ்ஃபை பண்ற ரிசல்ட் தான் கொடுத்துச்சு. லைட்டிங் கண்டிஷன்லயா இருக்கட்டும், கொஞ்சம் லோ லைட் கண்டிஷன்லயும் ஓரளவுக்கு திணறாம ஒரு நல்ல அவுட்புட் வந்து கொடுத்துச்சு. இதுல எடுக்கிற போட்டோஸோட கான்ட்ராஸ்ட், அந்த கலர்ஸ் எல்லாமே நல்ல அப்ரோச்சிங்கா இருந்தது, பார்க்கிறதுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த போன்ல எடுத்த மேக்ரோ போட்டோஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. இதுவே போர்ட்ரேட் மோட்ல எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலா வந்து அந்த பேக்ரவுண்ட பிளர் பண்ண மாதிரி காட்டுறதுக்கு நிறைய வந்து ட்ரை பண்ணுது. அண்ட் மத்தபடி கேமராவோட சாஃப்ட்வேர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா Infinix போன்லயும் இருக்க மாதிரி இதுலயும் கச்ச கச்சன்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஷார்ட் வீடியோ, அதுக்கப்புறம் AR ஷாட், ஸ்லோ மோஷன் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த போனோட சாஃப்ட்வேர் பக்கம் வந்தோம் அப்படின்னா Android 11 மேல இந்த போன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. கஸ்டம் XOS
10 அப்படின்ற ஸ்கின் வந்து போட்டிருக்காங்க. இதுல எல்லா Infinix போன்லயும் இருக்க மாதிரி கச்சன்ட்டு நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சில ஆப்ஸ்லாம் நமக்கு தேவையே படாது, அதை அன்இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. ஸோ இந்த விஷயத்தை Infinix இதுக்கு மேல வரப்போன போன்ஸ்ல வந்து மாத்திக்கிட்டாங்கன்னா பெட்டரா இருக்கும். அதை தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூஐயா பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, யார் வேணாலும் போனை எடுத்து யூஸ் பண்ற மாதிரியான ஒரு யூஐ வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலி இதனோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஏன்னா Infinix வந்து இது வந்து ஒரு கேமிங் போன் அப்படின்னு சொல்றாங்க, பட்ஜெட் கேமிங் போன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு மீடியா டெக்கோட ஹீலியோ G96 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவிலேயே இந்த ப்ராசஸர் வந்து ரெண்டாவதா இந்த போன்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து Realme 8i ல யூஸ் பண்ணிருக்காங்க, ரெண்டாவதா இதுல தான். சோ இதனோட AnTuTu ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 3,30,000 சம்திங் வந்து வருது. சோ ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் அப்படினே சொல்லலாம். இந்த போன்ல நான் வந்து பாத்தீங்கன்னா PUBG வந்து விளையாண்டு பார்த்தேன். சோ என்னோட எடிட்டரும் வந்து விளையாண்டு பார்த்தாரு. சோ விளையாண்டு பார்க்கும்போது எங்களோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா நல்ல பெரிய டிஸ்ப்ளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து இருக்கு, நல்ல பெரிய டிஸ்ப்ளே அப்படின்றதுனால ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு விளையாடுறதுக்கு. ஓவராலா பார்க்கும்போது அவங்க சொன்ன வார்த்தையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமிங் போன் அப்படின்னு சொன்னதை உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. கேமிங்க்கு இது வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். சோ ஃபைனலா இந்த போனோட பிரைசிங் பத்தி பார்த்தோம் அப்படின்னா 6GB RAM வேரியன்ட் வந்து 12,999 ரூபாய்க்கும், அண்ட் 8GB வேரியன்ட் வந்து 14,999 ரூபாய்க்கு Flipkartல வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலா இந்த போனை நான் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நீங்க உங்க போன்ல நிறைய கேம்ஸ் வந்து விளையாடுவீங்க, கேம் விளையாடுறதுக்கு எனக்கு வந்து நல்ல பெரிய டிஸ்ப்ளே வேணும், அது கூடயே வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த போனை வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ உங்களோட ஆப்ஷன் அதுவா இருந்தது அப்படின்னா இந்த போனை நீங்க வந்து வாங்கிக்கலாம். வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மற்றபடி இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வைங்க. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பார்க்கலாம். பாய்.